அடுத்து ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதோட ஒரு ரொம்ப எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ் இதே தான். விரைவில் ஒரு காலத்தை அடைவீர்கள், இஸ்லாம் பெயர் மட்டும் இருக்குங்கிற. பின்னி இஸ்லாம் வணக்க வழிபாடுகள் இருக்கா இல்லையா? அப்போ அது என்ன? அது பெயர், கூடு, வெறும் கூடு, எலும்பு கூடு, உயிரற்ற பிணம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிணத்துக்கு உயிர் இருந்தால் தான் மதிப்பு. அதே சமயம் உடலுக்கு உயிரும் இருக்கணும், உடலும் இருக்கணும். அதே அளவுக்கு வணக்க வழிபாடுகள் இல்லைனாலும் இஸ்லாம் ஒன்றும் கிடையாது, வணக்க வழிபாடுகள் மட்டும் இருந்தாலும் இஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறத இது குறிக்குது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் பெயர் மட்டும் இருக்கும், குர்ஆன் அதன் எழுத்துக்கள் இருக்கும், அது மட்டும் வேற எதுவும் இருக்காதுங்கிறாங்க. அவர்களின் பள்ளிவாசல்களும் மிகவும் செழிப்பாக இருக்கும். செழிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மக்களாலும் நிறைந்திருக்கும். பள்ளிவாசல்கள்லையும் நல்ல ஜேஜேன்னு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி பிரம்மாண்டமான கட்டடங்களும் இருக்கும். நேர்வழி அங்கே இருக்காது. உள்ள போனீங்கன்னா நேர்வழிக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே இருக்காது. குஃப்ரியத்தான சிஸ்டமை அடாப்ட் பண்ணி ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் அவர்களின் உலமாக்கள் வானத்திற்கு கீழ் உள்ளவர்களிலேயே கேடு கெட்டவளாக இருப்பார்கள். அதாவது விலங்கு, பன்றி, நாய் எல்லாத்தோட கீழே வந்துட்டாங்க. வானத்துக்கு கீழே இருக்கிற அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இவங்க தான் கேடு கெட்டவர்களாக இருப்பாங்க. குழப்பங்களை அவர்களே உருவாக்குவார்கள்.